ஹலோ வெல்கம் டு ஸ்பைசி குக்கரி. இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா சிம்பிளாக க்ரீமே யூஸ் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, 1 காஷ்மீரி மிளகாய், 2 பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு சிறு துண்டு, 3 பல் பூண்டு, பன்னீர் 25 கியூப்ஸ், 6 டீஸ்பூன் வெண்ணெய், 4 டீஸ்பூன் தயிர், 1 கப் தண்ணி, 12 முந்திரி பருப்பு, அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் ஜீரகம், கிராம்பு 2, பட்டை ஒரு சிறு துண்டு, பிரியாணி இலை 1, உப்பு 2 டீஸ்பூன், சுகர் 1 டீஸ்பூன். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்குங்க நல்லா. அதோட ஒரு காஷ்மீரி மிளகாய், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை இப்போ சேர்த்துடலாம். அதோட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. பன்னெண்டு முந்திரி பருப்பு போட்டு நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்குங்க. தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதை ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் ஜீரகம், வாசனைக்காக 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க, அப்போ தான் கருகாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ 4 டீஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ரெண்டு டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடும்போது சூட்லேயே அந்த வெண்ணெய் நல்லா உருகிடும். இப்போ நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். பன்னீர் ஆட் பண்ணிடலாம். பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க.
இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணோன்னா பன்னீர் நல்லா கிரேவியோட மிக்ஸ் ஆகிடும். பார்த்தீங்களா, நல்லா பன்னீர் வந்து கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது. நம்ம வந்துட்டு க்ரீம் இல்லாமல் வீட்டிலேயே வந்து கேஷ்யூ வச்சே இந்த மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணலாம். சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.